ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொண்டக்கடலைலாம் நம்ம சில டைமில் வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுவோம். ஸோ அந்த டைமில் வந்து டக்குன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இதை வந்து ஊற வச்சு எடுக்கணும் அப்படின்னா அதை எப்படி வந்து ஊற வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக உங்களுக்கு வந்து வேலையும் முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ளாஸ்க் இருந்ததுன்னா ஃப்ளாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹாட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் வந்து நான் உள்ளுக்குள்ளே இந்த ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலை ஃபுல்லாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நல்ல கொதிக்க இருக்கிற சுடுதண்ணி வந்து இந்த மாதிரி நம்ம அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா டைட்டாக இந்த ஃப்ளாஸ்க்கை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப குயிக்காக இந்த கொண்டக்கடலை வந்து சூப்பராக ஊறி வந்துடும். கொண்டக்கடலை, வேர்க்கடலை, பச்சை பயிறு இந்த மாதிரி எந்த விதமான தானியமாக இருந்தாலும் நம்ம வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் உங்களோட வேலையும் வந்து முடிஞ்சிடும். நல்லா உங்களுக்கு வந்து அந்த கடலை வந்து சூப்பராக ஊறியும் வந்துடும். நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் கொடுக்கும்போதே ரொம்ப சூப்பராக அந்த மாதிரி பாதியாக உடஞ்சி வருது பாருங்கள். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட வேலைகளையும் வந்து ரொம்ப குயிக்காகவே நம்ம வந்து பண்ண முடியும் கிச்சனில். ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வாழைக்காய், கத்திரிக்காய், வாழைப்பூ, அதுக்கப்புறம் வாழைத்தண்டு இந்த மாதிரியான காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நம்ம சமைக்கிறதுக்கு அப்படின்னாலும் அது வந்து ஒரு மாதிரி கருப்பாக மாறிடும் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா நார்மலான பச்சை தண்ணி வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஸ்பூனில் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் வர்ற மாதிரி வந்து பால் சேர்த்துருக்கேன். அந்த பாலையும் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதை வந்து கலந்து கொடுத்தது பிறகு இந்த மாதிரி காய் வந்து நம்ம அதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கறதுனால உங்களோட காய் வந்து நீங்கள் சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் அது வந்து கருத்தே போகாது, நல்ல கலராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சமைக்கும் போது இந்த தண்ணியை கொட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 தண்ணியில் அலசிட்டிங்க அப்படின்னா அந்த பாலோட வாசம் வந்து உங்களுக்கு போயிடும் அந்த காயில் இருந்து. ஸோ காயில் வந்து எந்த ஒரு பால் வாசமும் உங்களுக்கு வரவே வராது. இப்போ இந்த வாழைக்காய் வந்து யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல கிறிஸ்பியான மொறுமொறுன்னு ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். எப்போவுமே நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் வந்து நீங்கள் பொரியல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இரும்பு கடாய் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடியிலையும் பிடிக்காது, ஒட்டாமல் வரும். அது மட்டும் இல்லாமல் குயிக்காக உங்களுக்கு வந்து பொரியலும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு வாழைக்காய் பொரியல் அப்படிங்கிறதுனால இதில் வெறும் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அது வந்து கலர் மாறி வரும்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பொரியல்லாம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி இரும்பு கடாய் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். நம்ம சேர்க்குற காயும் வந்து உடஞ்சி போகாமல் நல்லாவே இருக்கும். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கூட எனக்கு வந்து எடுக்கவே இல்லை. ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நான் இந்த பொரியல் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். தேவையான அளவுக்கு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக மிளகாப்பொடி வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும் நல்ல கிறிஸ்பியாக அந்த காயோட ஓரங்கள் எல்லாம் வந்து நல்ல மொறுமொறுன்னு ஆகி வருது. ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு உங்களுக்கு வந்து இந்த பொரியல் வேலையை நம்ம வந்து முடிச்சிடலாம். இதில் வந்து நான் வெங்காயம்லாம் எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப சிம்பிளான ஒரு வாழைக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப குயிக்காக இப்படி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா விதமான ரைஸ் கூடவும் ரொம்ப மேட்சாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் புளி சாதம் வந்து காலையில் பண்ணினேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு பொரியலும் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக அது லஞ்சுக்காக பண்ணதுனால உருளைக்கிழங்கு பொரியலும் காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து நான் வாழைக்காய் வந்து கொஞ்சமாக பொரியல் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப குயிக்காகவும் நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் எலி தொல்லை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது வந்து குட்டி போட்டு அது என்னாகும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிடும். நம்ம ஏதாவது மளிகை சாமான் வந்து வாங்கி வச்சுருக்கோம், மூட்டையாக இருக்குது அப்படின்னாலும் குழந்தைங்களோட புக்ஸ் நோட்டை கடிக்கிறதுலேருந்து நம்ம சிங்கில் வந்து போட்டு வைக்கிற பாத்திரத்தில் ஏறி விளையாடுற வரைக்குமே ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம பீரோவுக்கு கீழே, கட்டிலுக்கு கீழே, காருக்கு அடியில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் அந்த எலி தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து புதினா எடுத்திருக்கேன். இப்போ இந்த புதினாவை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எலி தொல்லை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி செய்கிறதுனால எலி வந்து செத்து போகாது. ஆனால் இந்த புதினாவோட வாசத்துக்கு உங்களுக்கு வந்து எலி எந்த இடத்துலலாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எலி வந்து படிப்படியாக உங்களுக்கு வந்து வர்றது குறைஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா புதினா, அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து உங்ககிட்ட காட்டன் பஞ்சு இருந்ததுன்னா இந்த புதினா இந்த பேஸ்ட்டில் வந்து நல்லா டிப் பண்ணி உருண்டை பண்ணிக்கோங்க. எந்த இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து எலி தொல்லை இருக்கோ அந்த இடங்களில் வந்து கொண்டு போய் வச்சு விட்டுருங்க அந்த பஞ்சை. அந்த புதினாவோட வாசத்துக்கு உங்களுக்கு வந்து வராது. நான் சும்மா உங்களுக்கு வந்து காட்டன் துணியில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ எலி வந்து ஒரு ஓட்டை வழியாக உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த ஓட்டை வாசலில் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி வச்சு விட்ருங்க. நீங்கள் காட்டன் பஞ்சில் வச்சாலும் சரி, துணியில் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சாலும் சரி, கட்டிலுக்கு கீழே, பீரோக்கு கீழே, அதுக்கப்புறம் சிங்க் ஏரியா, பாத்ரூம் அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலி தொல்லைகள் வருதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த புதினாவோட வாசத்துக்கு உங்களுக்கு வந்து எலி வந்து வரவே வராது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து கொலுசு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில டைமில் அந்த கொலுசோட திருகாணி வந்து எங்கேயாவது கழண்டு வந்து விழுந்துடும். அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட படுக்கையிலே வந்து அந்த கொலுசோட திருகாணி வந்து கீழே விழுந்து கிடக்கும். ஸோ அப்பப்போ வந்து கழண்டு உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து அந்த திருகாணியில் நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணலாம். இது பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பூண்டோட சாறு இருக்குது பார்த்தீங்களா, அது கூட வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து நல்ல டைட்டாக வந்து பிடிச்சிக்கும். திரும்ப வந்து உங்களுக்கு கழண்டு வரவே வராது. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நல்லா அந்த நெயில் பாலிஷ் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காலிஃப்ளவர்லாம் நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து ஒரு கவரில் போட்டு சுற்றி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து வைக்காமல் இதை வந்து எப்படி வந்து பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஏன் நான் அப்படி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து நிறைய குட்டி குட்டி பூச்சி புழு எல்லாம் வந்து இருக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம வந்து கவரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற பூச்சிகள் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்த காய்கறிகளில் மேலே மேலே ரேக்லலாம் வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக எப்போவுமே வாங்கிட்டு வந்தோன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து இப்படி நெருப்பில் வந்து காட்டிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த காலிஃப்ளவரை தூக்கி இந்த மாதிரி வச்சு விட்ருங்க அடிப்பக்கத்தில். இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்ல சூடு ஏற ஆரம்பிக்கும்ல. அந்த டைமில் அங்கே உள்ளுக்குள்ளே வந்து குட்டி குட்டி பூச்சி புழு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கீழே கொட்டிடும். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து இருக்கிற பீரோவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி வந்து அதோட பெயிண்ட் எல்லாம் வந்து தனியாக உறிஞ்சு வந்துடும். பீரோ வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி அப்படியே உதிர்ந்து வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். திரும்ப நம்ம வந்து கடையில் கொடுத்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ லைட்டாக வந்து இந்த மாதிரி கொட்ட ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னோடய பீரோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அங்கங்கே வந்து அந்த கலர் தனியாக வந்து வருது. ஸோ நகத்தை வச்சு லைட்டாக எடுத்தோம் அப்படின்னாலே எனக்கு வந்து கையில் அது பிரிஞ்சு வருது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான நெயில் பாலிஷ் வந்து எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஜிகினா இருக்குது. நான் அப்படியே தான் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஜிகினா இல்லாத டிரான்ஸ்பரண்ட்டான நெயில் பாலிஷ் இருந்ததுனால எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அந்த தனியாக வந்து உறிஞ்சு வருது இல்லையா, அந்த இடத்துல வந்து நல்லா இப்படி அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை கண்டுக்காமல் விட்டுட்டோன்னா ஃபுல்லாகவே வந்து உதிர்ந்து அந்த கலர் ஃபுல்லாக கொட்டிடும். ஸோ பீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே அசிங்கமாகிடும். ரொம்ப பழைய பீரோ மாதிரி அந்த பெயிண்ட் எல்லாம் கொட்டிட்டு பார்க்குறதுக்கே நல்லாவே இருக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து அது டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு வந்து உதிர்ந்து வந்து கொட்டவே கொட்டாது அதில் இருக்கிற பெயிண்ட்டு. ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.